ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்கே சேனல். இன்றைக்கி வந்து நான் கொள்ளு பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பாடியை கூல் பண்ணும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொள்ளு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், பெப்பர், மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, இதெல்லாம் தான் தேவை. பெருங்காயம், இதெல்லாம் தான் தேவை. இப்போ நான் கொள்ளு வந்து எவ்வளோ ஸ்பூன் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதால் எடுக்கிறேன். 1 2 3 4 ஸ்பூன் கொள்ளு எடுத்துருக்கேன். உளுத்தம்பருப்பு இங்கே பாருங்கள், நான் வந்து முழு உளுந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆஃப் உளுந்துனா கூட பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 ஸ்பூன் போட்டேன். சின்ன ஸ்பூன் தான் பாருங்கள், 2 ஸ்பூன் போட்டேன், அவ்வளோதான். ஏன்னா கொள்ளோட டேஸ்ட்டு நிறைய இருக்கணும்ன்ட்டு நான் உளுத்தம்பருப்பு கம்மியாக போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள், 1 ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது தனியா பாருங்கள், தனியா ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்ட வந்து வேடிக்கை மிளகா இருக்குது. வேடிக்கை மிளகானா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா கலர் கொடுக்கும் அது. ஸோ இந்த மிளகா வந்து நான் வந்து 2 3 மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பாவில் ஜாஸ்தி காரம் சாப்பிட முடியாது, அவருக்கு 86 வயசு. ஸோ அதனால் நான் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறேன். உங்கள்கிட்ட ஒருவேளை பொடி பெருங்காயம் வந்து அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், என் கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை வந்து அயன் சக்தி ஜாஸ்தி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்பேன். ஸோ இந்த கருவேப்பிலையும் நல்லா அலம்பிட்டு நான் இப்போ அதில் வறுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் வறுத்து எப்படி வறுக்கிறேன் என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஜீரகம் பாருங்கள், ஸோ பாருங்கள், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர், ஏன்னா இந்த பெப்பர் உடம்புக்கு ரொம்ப நல்லது மிளகா விட. நீங்கள் ஈவன் மிளகா வெத்தல் நிறைய போடுறத விட பெப்பர் போட்டிங்கன்னா அது ஜீரணத்துக்கும் நல்லது. நமக்கு இந்த மழை சீசன்லலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணும். ஸோ அதனால் பெப்பர் கொஞ்சம் போடுறேன். இதை வந்து நல்லா வாணால கொட்டி இந்த 4 ஸ்பூன் கொள்ளை வறுத்த பிறகு அது இந்த கலரில் வரும். கலர் பாருங்கள், கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஆகணும். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஸோ இந்த மாதிரி சிகப்பாக வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதையும் வந்து அதோட ஒன்றாக்கிட போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தனியாவை போட்டு நான் வறுத்துட்ருக்கேன். எதுக்குமே நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணல, எண்ணெய் இல்லாமல் தான் வறுத்துட்ருக்கேன். இப்போ மிளகா போட்டு வறுக்கிறாத, எதுவுமே எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுக்கிறேன். பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நான் வந்து பெப்பரையும் ஜீரகத்தையும் அதில் போட்டு வறுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பெருங்காயம் அதையும் போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு போட்டிருக்கேன். நல்லா செவக்க வறுத்துருக்கேன் பாருங்கள். அதை இதுக்கு புளி பாருங்கள், ரொம்ப சின்னதாக ஒரு இந்த புளி வறுக்கிறதுக்கு லேசாக ஒரு சொட்டு எண்ணெய் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த புளி பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்ட பிறகு வறுத்துட்டு பாருங்கள். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவ போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காயில் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்கோசரம். தேங்காய் வந்து நல்லா வறுப்படணும், அந்த மாய்ஸ்சர் போயிட்டு நல்லா வறுப்பட்டு இது பாருங்கள், அந்த பொன் கலரில் வரணும். இப்போ வந்த உடனே எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிடுவேன். எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து கொட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இப்போ அது உள்ளே போட்டுட்டு மிக்சிக்குள்ளே போட்டு உப்பு போட்டுட்டு அரைக்க போகிறேன். நான் அரைக்கிறது எல்லாத்துக்கும் வந்து உப்பெல்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் போடுறது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், கொள்ளு பவுடர் அரைச்சிருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மணமாக இருக்குது, கொள்ளு வாசனை நல்லா வருது. ஃப்ரெண்ட்ஸ், பைத்தம்பருப்பு தோசைக்கு கொள்ளு சட்னி பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இன்னும் என்ன ஆட் பண்ணலான்னு சொல்லுங்கள். வித்தவுட் ஆனியன் கார்லிக்.